ராம் சீதா செல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான ப்ரோமோ வந்திருக்கு. நான்சி தான் மகாலட்சுமின்னு நம்ம முன்னாடியே ஒரு வாட்டி சொல்லியிருந்தோம். அதுபடி ஒரு ப்ரூஃப் ஆதாரம் வந்து சீதாவுக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம நான்சி வந்து எப்படி இருந்தாலும் இந்த ஊரை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கப்ப கம்பெனி ஆஃபீஸில் வந்து நிற்கிறப்ப எதுவுமே வந்து அவங்களால நிரூபிக்க முடியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் அவங்களோட ஃப்ளைட் டிக்கெட் நாளைக்கு தான் இருக்குது. தயவு செஞ்சு முத்தாரமா காலங்காத்தால் வந்து சீக்கிரமாக வந்து பூஜையை பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம சீதா சாம்பிராணி புகையெல்லாம் வந்து போடுறாங்க. என்னது யதார்த்தமாக வந்து ஏதோ ஒரு ஸ்மெல் வந்து நான்சிக்கு வந்து தோணுது. கீழே வந்து யதார்த்தமாக பார்க்குறாங்க சாம்பிராணி புகை. அவங்க வந்து சுவாசிக்கிறாங்க. ஒரு பக்கம் முத்தாரம்மா தயவு செஞ்சு நாளைக்கு அவங்க ஊருக்கு வந்து போகணும். நீங்கள் தான் வந்து காட்டி கொடுக்கணும். ஏதாவது ஒன்று பண்ணுங்கங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க. அந்த இடத்துல நம்ம சீதா வந்து சாமிக்கிட்ட அப்பன்னு பார்த்து நான்சி வந்து கத்துறாங்க. இவ்வளோ சாம்பிராணி புகையை போட்டால் மூச்சு விட வேணாமா அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் லைட்டாக திணறாங்க. மகாலட்சுமி இதே மாதிரி லைட்டாக வந்து திணறுவாங்கள அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சீதா இவங்கள பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்கே, இவங்க தான் மகாலட்சுமியா? ஒன்றும் புரியல. சீதா எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? இதுக்கு பாசிபிள் எதுவும் இருக்கா? நல்லா யோசி முத்தாரம்மா. எனக்குன்னு யோசிக்க தெரியல. நீங்கள் தான் ஏதாவது சொல்லணும். ஏதாவது ஒரு காட்சியை கண்ணில் காட்டுங்க முத்தாரம்மா முத்தாரம்மாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப அடிக்கடி வந்து சீதா வந்து திங்க் பண்ணி பார்க்குறாங்க. ஒன்றுமே வந்து அவங்களுக்கு புலன்படலை. முத்தாரம்மா ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொன்னோன்னே ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமாம்ல, அவங்களுக்கு இது மாதிரி மூச்சு விட முடியாமல் வந்துச்சுன்னா அவங்க ஒரு பொருள் வந்து யூஸ் பண்ணுவாங்களே. இப்போ மாடிக்கு போய் பார்ப்போம். இந்த பொருள் எடுத்து அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா கரெக்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. மகா தான் நான்சி, நான்சி தான் மகாங்கிற ஒரு க்ளூ வந்து கிடச்சிருக்கு சீதாக்கு. சீதாக்கு மட்டும் கொடுக்கணும். அந்த மாடிக்கு வந்து போகிறாங்க. நான்சி வந்து அந்த பொருளை வந்து எடுத்தோன்னே பயன்படுத்தியிருந்தா கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அந்த பொருளை வந்து காணும், எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த பொருளை வந்து கையில் எடுத்து இது மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சீதா வந்து ஆப்போசிட்லேருந்து பார்த்துட்றாங்க. அப்பனா இத்தனை நாளாக வந்து நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களா? அப்பனா கண்ணை மூடினது யாரு? என்ன ஏது ஒன்றும் புரியலையே. நான்சி தான் மகான்னு நமக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சீதா இத்தனை நாளாக வந்து நம்மளை பழிவாங்க தான் இது மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்களா? அப்பனா உண்மையிலேயே அன்னைக்கு இது மாதிரி ஆச்சு. அப்பனா அது யாராக இருக்கும்? ஒன்றும் புரியாமல் அந்த இடத்துல திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. சீதா பாஸ் கிட்ட இதெல்லாம் சொல்லலாமா? மகா இன்னமும் இங்கே தான் இருக்காங்க. நான்சி தான் மகான்னு சொல்லிடலாங்கிற மாதிரி தீவிரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இதை நம்ம வெளியில் வந்து தெரிஞ்சுக்காத மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அங்கேருந்து வந்துடுறாங்க. யாரோ ஒருத்தவங்க பார்த்த மாதிரி நான்சிக்கு வந்து தோணுது. வெளியில் வந்து பார்க்கறதுக்குள்ளே சீதா வந்து குடுகுடுன்னு போயிட்டு சாம்பிராணியை தான் போட்டுட்டு இருக்காங்க. நான்சி வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. ஒருவேளை நம்ம இந்த பொருளை பயன்படுத்துறது தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? அவசரப்பட்டு தப்பு பண்ணிடக்கூடாது. யார்கிட்டையும் நம்ம மாட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லி மகாலட்சுமி வந்து திங்க் பண்ணுறாங்க. வேற லெவலில் இந்த ப்ரோமோ வந்து கொண்டு போயிருந்தாங்க. இப்போ ஆள் மாறாட்டம் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம நான்சி. உண்மையிலேயே வந்து நான்சிக்கு என்ன ஆச்சு? நான்சி தான் அவங்களோட சர்டிஃபிகேட்லாம் இவங்கள்ட்ட குடுத்து, இது மாரி செய்ய சொல்லியிருக்காங்களா? இல்ல நான்சி வந்து மகாலட்சுமி மாரி கெட்டப் மாற சொல்லிட்டு, மகாலட்சுமியே நான்சிய வந்து இது மாரி பண்ணி அனுப்பிச்சு வச்சிருக்காங்களா? இந்த மாரி சுவாரஸ்யமா தான் அப்கமிங் எபிசோட் வந்து மூவ் ஆகப்போகுது. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போது. சீதா இந்த விஷயத்த கண்டுபிடிச்சதுனால, நிச்சயம் அவங்க அப்பாகிட்டயும், ஹஸ்பண்ட் கிட்ட, அவங்க கேங் கிட்டயே வந்து சொல்லும்போது, துரை வந்து என்ன மாரி சொல்லுவாப்ல, ஐடியா வந்து குடுப்பாங்க. சத்யன் வந்து என்ன மாரி ஒரு சூழ்ச்சிய வந்து ரெடி பண்ணுவாங்க தான் அப்கமிங் எபிசோட் ட்விஸ்ட்டா இருக்க போது. ரொம்பவே சுவாரஸ்யமா போகுதுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம பாருங்க.